தமிழ்நாடு அரசு, தமிழ்நாடு காவல்துறைக்கு அங்க நடந்த விஷயங்களுடைய டீட்டெயில் எல்லாம் வந்துடுச்சு. ரைட்டுங்களா? புடிச்சுட்டாங்க. எல்லா எவிடன்ஸஸையும் எடுத்துட்டாங்க. உங்களுடைய பேருந்தையும் பறிமுதல் பண்ண போறாங்க. அத பறிமுதல் பண்ண உடனே அதுல 8K கேமரா வச்சிருக்கிறீங்கல்ல, அதுல பதிவான விடயங்கள் எல்லாமும் இருக்குது. அப்போ அஸ்ரா காருக்கு தலைமையிலான 2 பேர் கொண்ட குழு, நீதிமன்றத்தால் அமைக்கப்பட்ட அந்த குழுவை நீங்க புறக்கணிக்கிறது எதுக்கு? நீங்க போயிட்டு அங்க சிபிஐ இன்டர்வியூக்காக சிபிஐனுடைய இன்வெஸ்டிகேஷனை கேட்கிற நல்ல கவனிங்க. தாவேகா எது கேட்டதுன்னா உச்ச நீதிமன்றத்தினுடைய இதுல ஒரு புதிய அணி கேட்கறாங்க. இதுக்கு தான் காரணம். ஏன்னா இவங்களுக்கு வந்துட்டு இவங்க மேல கான்பிடன்ஸ் இருக்குது. அது வந்துட்டு ரொம்ப எந்த விதமான இம்பார்ஷியல் என்கொயரிக்காக தான் கேட்கறாங்க. அப்படின்னம்னா உங்க ஆட்கள்லாம் ஏன் போயிட்டு ஓடி ஒளியறாங்க? புஷி ஆனந்த் போயிட்டு ஒளியறாரு, நிர்மல் போயிட்டு குமார் வெளியே ஒளியறாரு, அவரு இன்னொருத்தர் போயிட்டு ஓடி ஒளியறாரு. ஏன் ஒளியணும்? ஏன் ஒளியணும் அப்படின்னம்னா இந்த உண்மையை வந்துட்டு எஸ்ஐடி வெளியில கொண்டாந்துரும், போலீஸ் வெளில கொண்டாந்துரும். உட்கார வச்சு விசாரிச்சாங்கன்னா ஒரே நாள் மறுநாள் தெரிஞ்சு போயிடும். இழப்பு எங்களுக்கு தான், அந்த வலி எங்களுக்கு தான், அந்த வலியில துக்கத்துல இருக்கிறோம் நாங்க. அந்த கதையெல்லாம் அப்புறம். உங்களுக்கு வலிக்குதா? நீங்க வலிக்கிறதுன்னா என்ன பண்ணணும்? உங்களுடைய கட்சி, உங்களுடைய தலைவன், அவருக்காக பார்க்க வந்த கூட்டம், சேர்க்கப்பட்ட கூட்டம் அல்ல, சேர்ந்த கூட்டம். இப்படிலாம் நீங்க சொல்லக்கூடியவங்க உங்களுக்காக வந்த கூட்டம் தானே. செத்தவங்க யாராவது விஜய் மேல குற்றம் சொன்னாங்க? அப்புறம் ஏன் அவன் கட்சியினுடைய கொடியை வந்துட்டு அரைக்கம்பத்துல பறக்க விடல? இயல்பா செய்ய வேண்டியதானே. அப்போ உன்னை சுத்தில இருக்கிற ஆட்களுக்கும் சரி, உங்களுக்கும் சரி அந்த அரசியல் அறிவே கிடையாது இல்ல. இது ஒரு சாதாரணமான விடயம். அரைக்கம்பத்துல பறக்க விடணும். பெரிய வலி யாருக்கு? விஜய்க்கும் வலிக்குது, ஆதவ அர்ஜுனாக்கும் வலிக்குது. எல்லாரும் வலிக்கிற நீ அங்கல்ல நிக்கணும். இப்போ உங்க குடும்பத்துல ஒரு சம்பவம் நடந்துருது ஐயா. சாரி, என் குடும்பத்துல ஒரு சம்பவம் நடந்துச்சு. ஒரே வலி அப்படின்னு நான் ஊருக்கு டிக்கெட் எடுத்துட்டு போயிடுவேனா? இல்ல சொல்லுங்களேன். பின்னாடி வரீங்க. ஏன் சார் நீங்க இல்ல? இந்த மாதிரி ஒண்ணு நடந்துச்சு அப்படின்னா, இல்லப்பா ஒரே வலி தாங்க முடியல. நான் போயிட்டேன். நீ நம்புவியா? இல்ல நாங்க ஏன்? பர்மிஷன் கேட்டோம், பர்மிஷன் காவல்துறை குடுக்கலன்னு உச்சநீதிமன்றத்திலே போய் சொல்றாங்க. அதாங்க ஐயா, பர்மிஷன் நீங்க போலீஸ் கிட்ட கேட்டு போலீஸ் சொன்னதை தான் செஞ்சீங்களா? போலீஸ் சொன்னதான் செஞ்சீங்களா? இல்ல நீங்க கொடுத்த டைம் படி தான் நீங்க நின்னீங்களா?